ஸோ நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம செக்குலர் ஸ்டேட்லேருந்து பார்ப்போம். ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ செக்குலர் ஸ்டேட் நம்ம தெரியும். ஸோ பர்டிகுலர் ஒரு ரிலிஜியனோ ஒரு பர்டிகுலர் ஒரு இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ மல்டி ரிலிஜியஸ் ஸ்டேட்னால தான் நம்ம செக்குலர் ஸ்டேட் இந்தியா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். Hence, it does not uphold any particular religion as an official religion of an Indian state. So, particular religion தான் Indian state உடைய religion அப்படின்னு நம்ம எந்த ஒரு ரிலிஜியனையும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் ஆல் மல்டி ரிலிஜியஸ் ஸ்டேட். ஸோ அதனால தான் நம்ம செக்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ரிவில்ஸ். ஸோ என்னென்னலாம் செக்குலர் ஸ்டேட் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த டேர்ம் செக்குலர் அப்படின்றதே நம்ம எப்போ ஆட் பண்ணியிருப்போம், 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லெசன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம பர்டிகுலராக நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து முன்னாடி நமக்கு செக்குலர் அப்படின்ற வேர்ட் கான்ஸ்டியூஷனில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் செக்குலர் அப்படின்ற ஒரு அதுதான் அவங்க விரும்பியிருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க எல்லா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸையும் எல்லா ஆர்டிகல்ஸையும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செக்குலர் அப்படின்ற ஒரு வேர்டையே ஆட் பண்ணியிருப்போம். செகண்ட் பாயிண்ட் வந்து the preamble secures to all citizens of India liberty of belief, faith and worship. ஸோ இதையும் நம்ம வந்து ப்ரீஆம்பிள்லேயே பார்த்துருப்போம். ஸோ மல்டி ரிலிஜியஸ் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு மேஜரான, அதாவது செக்குலர் ஸ்டேட் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்காக இதுவும் ஒரு மேஜரான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து லிபர்ட்டி, பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப் எல்லா மதத்தையும் அவங்க வழிபடுறதுக்கான எல்லா வகையான உரிமையும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, த ஸ்டேட் ஷால் நாட் deny to any persons equality before the law or equal protections of the laws. Article 14 படி ஸோ இவங்க இந்த ரிலிஜன், இவங்க இந்த கேஸ்ட், இவங்க இந்த கம்யூனிட்டி, அதை வச்சு நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். பிகாஸ் எவ்ரி ஒன் ஆர் ஈக்குவல் அப்படின்றத ஆர்டிகல் 14 சொல்லியிருப்போம். இது ஒரு மேஜர் பாயிண்ட் ஃபார் செக்குலர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான். ஸோ ஆர்டிகல் 15 the state shall not discriminate against any of the citizens on the ground of ரிலிஜியன். அதுவும் வந்துட்டு நம்ம ஆர்டிகல் 15 படி பார்க்குறோம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் நம்மளுக்கு ரிலிஜியன் வச்சோ, கேஸ்ட் வச்சோ, கம்யூனிட்டி, பிளேஸ் ஆஃப் பர்த், கலர், ரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். செக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆர்டிகல் 15 படி இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் அதுவும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் அ செக்குலர் ஸ்டேட்டுக்கான ஒரு இது அப்படி சொல்கிறாங்க, ஃபீச்சர் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் irrespective ஆஃப் த ரிலிஜியன். ஸோ எவ்ரி ஒன் ஆர் எலிஜிபிள் ஃபார் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆஃபீஸில் எந்த வகையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த கேஸ்ட், இந்த ரிலிஜனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பர்சன்ஸ் ஆர் ஈக்குவலி என்டைட்டில்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் த ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலிஜியன். ஆர்டிகல் 25 சொல்லியிருக்கப்படி. ஸோ அவங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன ரிலிஜன் இருக்குது, யார் என்ன வேணாலும் எந்த ரிலிஜனை வேணாலும் வணங்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி ரிலிஜியஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ஆஃப் இட்ஸ் செக்ஷன் ஷால் ஹாவ் த ரைட்ஸ் டு மேனேஜ் இட்ஸ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ அவங்களுடைய ரிலிஜியஸ் அஃபேர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நோ பர்சன் ஷால் பி கம்பெல்டு டு பே எனி டேக்ஸஸ் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ரிலிஜியன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரிஸ் நிறைய பார்த்துருப்போம். ரிலிஜியஸ் டேக்ஸ்னே ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனுக்கு நம்ம ரிலிஜியஸ் டேக்ஸ்ன்றது ஒன்று கிடையாது. ஸோ இதுவும் ஒரு மேஜர் ஃபீச்சர் ஆஃப் த செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்டைன் பை த ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு காமனான பேசிக்கான ஒரு திங். அதாவது எந்த ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில். அதாவது நம்ம ஸ்டேட் லெவலில் மெயின்டைன் பண்ணுற ஒரு எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம இந்த பர்டிகுலர் ரிலிஜியஸ் தான் பெருசு, இந்த பர்டிகுலர் ரிலிஜியஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆர்டிகல் 28 கவர் ஆகுது. Any section of citizen shall have the right to converse its distinct language, script or culture. ஸோ எந்த ஒரு சிட்டிசனாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய மொழியிலேயே அவங்க படிக்கலாம். அவங்க ஸ்கிரிப்ட், அவங்க கல்ச்சர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆல் மைனாரிட்டி ஷால் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். ஸோ அவங்களுக்கு எங்கே படிக்கணும், என்ன மீடியமில் படிக்கணும், என்ன
எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், எல்லா வகையான உரிமையும் எல்லா வகையான ரிலிஜியஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக மைனாரிட்டிஸையும் சொல்லியிருக்காங்க. The state shall endeavour to secure for all the citizens a uniform civil code. ஆர்டிகல் 44 படி எல்லாருக்குமே எல்லா வகையான சலுகைகளும் இருக்குது ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ் ஆஃப் செகுலரிசம்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட் அண்ட் ரிலிஜியனுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு கம்ப்ளீட் செப்பரேஷன் இருக்குது, அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு. பட் நம்ம இந்தியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் செக்குலர், நான் வந்து பர்டிகுலர் ரிலிஜியன்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேனே தவிர மற்றபடி எங்கள் சொசைட்டி வந்து மல்டி ரிலிஜியஸ், நாங்கள் எல்லாருமே சமமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை வந்து என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் கான்செப்ட்ஸ் ஆஃப் செக்குலரிசம், நம்ம செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜியஸ் ஆர் ப்ரொடெக்டிங் ஆல் ரிலீஜியஸ் ஈக்குவலி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மோரோவர் த கான்ஸ்டியூஷன் ஹஸ் ஆல்சோ அபாலிஷ்டு த ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். நம்ம படிச்சிருப்போம் 1909, 1919, 1935 வந்து கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அப்போ வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால் அந்த கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணியிருப்போம்னா அபாலிஷ் பண்ணியிருப்போம். எதுக்காக? நம்ம செக்குலர் ஸ்டேட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் நீங்கள் கேட்கலாமே ஒரு சில இடத்துல ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றதுக்காக தான். ஹவெவர் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த டெம்பரரி ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் டு என்ஷூர் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இன் டு தெம். ஸோ அவங்களுக்கும் நம்ம அடிக்குவேட் ரெப்ரசன்ட் பண்ணுறோமா, அவங்களும் அந்த நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர், அவங்களுக்கான இடம் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம இது பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு ரிசர்வேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் salient ஃபீச்சர் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்து ஒரு உரிமை. அதுதான், அதாவது எதுக்காகனா எலெக்ஷன்ஸ் டு த லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். யார் யாரெல்லாம் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், இந்த கேஸ்டா, இந்த ரேஸா, இந்த ரிலிஜியனா, இந்த செக்ஸா, லிட்ரஸியா, வெல்த்தா அண்ட் என்னென்ன மாதிரியான நம்ம டிஸ்கிரிமினேஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே தவிர்த்து, அது எல்லாத்துக்குமே மீறி நீங்கள் வந்து 18 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா irrespective ஆஃப் எனி திங் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓட்டிங் ஏஜை வந்து 21 18க்கு குறைச்சிட்டாங்க. எப்போனா 1988 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்து அது எப்போ நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க 1989. ஸோ இந்த டைமில் தான் வந்து 21 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ்க்கு கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா irrespective ஆஃப் த பாப்புலேஷன்ஸ், நம்மளுடைய பாப்புலேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும் அதிகமாக இருக்கும். ஸோ போல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஹைலி ரிமார்க்கபிள் இன் அ வியூ ஆஃப் வாஸ்ட் சைஸ் ஆஃப் த கண்ட்ரி. இட்ஸ் ஹியூஜ் பாப்புலேஷன், ஹை பாவர்ட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் ஓவர்வெல்மிங் இல்லிட்ரஸி. ஸோ இது எல்லாத்தையுமே விட, இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாகவே ஒரு போல்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்ஸை வந்து கடைப்பிடிக்கணும், எல்லாமே சுமூகமாக போகணும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் பார்க்கணும், எல்லாமே 100% ஆக்சசபிளாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஓட் போட முடியுதா, பூத்ஸ் இருக்கா, ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு வெரி டஃப் டாஸ்க் ஆஸு. ஸோ நம்ம வந்து ஆஸ் இன் இந்தியன் கண்ட்ரி, பிகாஸ் நம்மளுடைய பாப்புலேஷனும் ஹியூஜ், நம்மளுடைய சைஸும் வெரி லார்ஜ். ஸோ அதனால் வந்து இது ஒரு வெரி போல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எலெக்ஷன் கமிஷனில் படிச்சிருப்போம். ஸோ சிங்கிள் மெம்பரில் இருந்து மல்டி மெம்பர் பாடியாக மாறியிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மல்டி மெம்பர் பாடியாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தான். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்பட்டுச்சு அண்ட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மேக்ஸ் டெமோக்ரஸி ப்ராட் பேஸ்ட், என்ஹான்சஸ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த காமன் பீப்புள், upholds the principles of equality, enables minority to protect their interests and opens up new hopes and vistas for weaker sections. ஸோ அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வந்தது மூலிமா நம்ம எதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறோம், நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளோட ப்ரெஸ்டீஜ், ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம் அப்படின்றது. ஸோ எனேபிள்ஸ் மைனாரிட்டிஸ் டு ப்ரொடெக்ட் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஃபெடரலாக இருந்தாலும் அண்ட் என்விசேஜ் டுவெல் பாலிசி, அதாவது சென்டர் ஸ்டேட் அப்படின்னு 2 வகையாக இருந்தாலும் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் த இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஏன்னா யூஎஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும்.
இட்ஸ் நாட் ஒன்லி சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ பட் ஆல்சோ அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கான சிட்டிசன்ஷிப்பை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்தியன் நேஷனில் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தஸ் இ ஓஸ் அலிஜென்ஸ் டு போத் அண்ட் என்ஜாய்ஸ் டுவெல் செட்ஸ் ஆஃப் ரைட்ஸ். ஸோ யூஎஸில் இருக்கவங்க வந்து நேஷனல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதும் அவங்க என்ஜாய் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறதும் என்ஜாய் பண்ணலாம். இன் இந்தியா வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட், நீ எந்த ஸ்டேட்டாக வேணால் இருந்தாலும் பொலிட்டிக்கல் சிவில் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆல் ஓவர் த கண்ட்ரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ வராது, ஸோ அது அப்போ இருந்திருக்கும். இப்போ வந்து ட்ரைபல் ஏரியாஸ் இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸோடு அவங்களுக்கு எல்லா வகையான ரைட்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டெஸ்பைட் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனிஃபார்ம் ரைட்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள், இது இருந்தாலும் இந்தியா வந்துட்டு சில விஷயங்களில் இதை வந்து தவறுறோம். என்னென்ன? கம்யூனல் ரியாட்ஸ், ஜாதி கலவரங்கள், கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ், கேஸ்ட் வார்ஸ், லிங்குஸ்டிக் கிளாஷஸ் அண்ட் எத்தனிக் டிஸ்பியூட்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, ஐ மீன் அவங்க நம்ம இந்தியா வந்து யுனைட்டடாக அண்ட் இன்டகிரேட்டடாக இந்தியன் நேஷனாக இருக்கணுன்ற ஒரு பட்சத்தில் தான் ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப்போ செக்குலர் ஸ்டேட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அந்த மாதிரி வர ஒரு கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, ஃபுல்லி ரியலைஸ் பண்ணலை நம்ம ஃப்ரீடத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இண்டிபெண்ட் பாடிஸ். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் தவிர்த்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்குன்னு தனித்தனியாக இருந்தாலும் இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில இண்டிபெண்ட் பாடிஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் என்வைசேஜ் பை த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஸ் த புல்வர்க்ஸ் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து லாஸ் லாங்கிங்க நம்ம வைக்க முடியாது. ஸோ அந்த டைமுக்கான ஏற்ற மாதிரியான இண்டிபெண்ட் பாடிஸாக அவங்க கொண்டு வராங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவோ ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு கொண்டு வராங்க. அந்த மாதிரி என்னென்ன பாடிஸ் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன், நம்ம இதை ஆல்ரெடி ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் டு தி Parliament, the state legislature, office of the President and the Vice President of the India. Next, Comptroller and Auditor General of India. So இதை வந்து எதுக்காக ஆடிட் பண்ணுறோம்? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் ஆடிட் பண்ணுறதுக்காக இந்த இண்டிபெண்டன்ட் பாடி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கார்டியன் ஆஃப் தி பப்ளிக் பர்ஸ், அதாவது நம்ம கட்டுற டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆடிட் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது வந்து காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு ஸோ சென்ட்ரலில் நடக்கிற எக்ஸாம்ஸ், ஹையர் ஸ்டேட் சென்ட்ரல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், ஆல் இண்டியா சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் டு அட்வைஸ் த பிரசிடென்ட்ஸ் ஆன் த டிசிப்ளினரி மேட்டர்ஸும் வந்துட்டு யூபிஎஸ்சி டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது அப்படியே நம்ம ஸ்டேட்டுக்கு வரும், பட் டு அட்வைஸ் த கவர்னர் ஆன் த டிசிப்ளினரி மேட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ரிமூவல்ஸ் ஆர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் எனி திங் வாட் எவர் எல்ஸ், எதில் அவங்களுக்கு தேவையோ அந்த வகையில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான இந்த ஒரு இது வச்சுருக்காங்க. The Constitution ensures the independence of these bodies through various provisions like security of tenure, fixed service conditions, expenses being charged on the Consolidated Fund of India. ஸோ நம்ம இப்போ எப்படி வந்து இண்டிபெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஒரு கோர்ட் தான் இருக்குது, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட். ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ரீடம்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்மை அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இந்த பாடிஸ்லாம் கூட. இந்த இண்டிபெண்ட் பாடிஸ் எல்லாம் வந்துட்டு எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல தப்பு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை வந்து இண்டிபெண்ட் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். Indian Constitution contains elaborate emergency provisions to enable the President to meet any extraordinary situation effectively. Seriously. ஸோ நம்ம ஒரு நார்மல் லைஃப்லேயே வந்து ஸோ என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் நடக்குது, என்ன அன்சர்டினிட்டி நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய நாட்டில் இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கிற நாட்டில் அண்ட் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் வந்துட்டு அன்சர்டினிட்டி நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரப்போ, ஒரு எமர்ஜென்சி வரப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கும், ஸோ எப்படி இருக்கும் அந்த டைமில் அப்படின்றத பார்க்க போகிறோம். த ரேஷனாலிட்டி பிஹைண்ட் த இன்கார்பரேஷன்ஸ் ஆஃப் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் இஸ் டு சேஃப்கார்ட் த சவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீச்சர்ஸையும் வந்துட்டு விட்டு போகக்கூடாது. எல்லாருமே ஒற்றுமையாகவும் இருக்கணும், இன்டெகிரேட்டடாகவும் இருக்கணும், கலவரம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, செக்யூரிட்டி எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்ஸ்டியூஷன் 3 types ஆஃப் எமர்ஜென்சிஸ். ஸோ என்னது?
நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எப்போ ஆன் த கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்ஸ் ஆர் ஆர்ம்டு ரெபிலியன். ஸோ ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது தான் ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சைட் பை சைடு இதில் பார்த்துட்டு இருக்கலாம். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கு பதிலாக ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352 1962 வந்திருக்கு, 1971 அண்ட் 1975. ஸோ இந்த 3 டைமில் நம்மளுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி வந்திருக்கு. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபெடரல் அப்படின்றது போயிட்டு யூனிட்டரியாக மாறிடும், யூனிட்டரி பயாஸாக மாறிடும். ஸோ அதாவது இது 2 வகையாக இருக்குது. ஒன்று ஆர்டிகல் 356, இன்னொன்று ஆர்டிகல் 365. ஆர்டிகல் 356 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரவுண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரிஸ் இன் த ஸ்டேட். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் கடைபிடிக்க தவறிட்டீங்கன்னா அந்த டைமில் வர்றது ஸ்டேட் எமர்ஜென்சி. அண்ட் சென்டரோடைய கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் படி நடக்காமல் நீங்கள் அதுலேருந்து தவறினீங்கன்னா ஆர்டிகல் 365. ஸோ இந்த 2 எமர்ஜென்சியும் ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சோஃபார் நம்மளுக்கு வந்ததில்லை. ஸோ ஆர்டிகல் 360 சொல்லியிருப்பாங்க ஆன் த கிரவுண்ட் ஆஃப் த்ரெட் டு த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ டியூரிங் அன் எமர்ஜென்சி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா பவர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஃபெடரல் திங்ஸ். ஸோ அதை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் கன்வெர்ட்ஸ் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இன்டு யூனிட்டரி ஒன் வித்தவுட் அ ஃபார்மல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃப்ரம் ஃபெடரல் டியூரிங் நார்மல் டைம்ஸ் அண்ட் யூனிட்டரி இன் த எமர்ஜென்சி டைம் வந்துட்டு யூனிக் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 டயர் கவர்மெண்ட். ஸோ ஒரிஜினலி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம் ஃபெடரல் டுவெல் பாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கண்டெயின் சம் ப்ரொவிஷன்ஸ் வித் ரிகார்ட் டு த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் லேட்டர் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து 3 டயர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அதாவது லோக்கலுக்கும் ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்தோம். சோஃபார் இந்த வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறது எந்த ஒரு கான்ஸ்டியூஷன்லுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கான்ஸ்டியூஷனல் ரெகக்னிஷன் யாருக்கு கொடுத்தாங்கன்னா பஞ்சாயத்துக்கு கொடுத்தாங்க, அதாவது ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ என்ன பார்ட்டில் கொடுத்துருப்பாங்கன்னா பார்ட் 9. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 11 அந்த கான்ஸ்டியூஷன்னு. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா நம்மளுக்கு பார்ட் 9 அண்ட் ஸ்கெடியூல் 11 ஞாபகம் வரணும். ஸோ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு முனிசிபாலிட்டிஸ் 9A பார்ட் 9A, நியூ ஸ்கெடியூல் வந்து 12. ஸோ 73rdனா பார்ட் 9 அண்ட் ஸ்கெடியூல் 11, 74thனா பார்ட் 9A அண்ட் ஸ்கெடியூல் வந்து 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த லிஸ்ட் வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க, பார்ட்ஸ் கொடுத்துட்டு ஆர்டிகல்ஸ் கவர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒன்லி இந்த தியரி மட்டும் பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் வீடியோ நான் போடுவேன். ஸோ ஸ்கெடியூல்ஸ், சோர்ஸஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம இது ஒன்லி இந்த கண்டென்ட் மட்டும் பார்க்கலாம். 17th வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 தான் இந்த கான்ஸ்டியூஷனல் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு. ஸோ என்ன வகையான வெல்ஃபேராகவும் இருக்கலாம், என்ன வகையான ஒரு சலுகையாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆர்டிகல் 19 ரைட் டு ஃபார்ம் த cooperative societies has a fundamental right கொண்டு வந்தாங்க. and new directive principles of state policies on promotions of cooperative societies. So article 43B, and it added a new part B in the constitution which is entitled as the cooperative societies. article 243 இருந்து ZH to 243 ZT வரைக்கும் இந்த cooperative societies பற்றி தான் கவர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட் 9Bல வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த cooperative societies வந்து எல்லா வகையிலையுமே டெமோக்ராட்டிக், ப்ரொஃபஷனல், ஆட்டோனமஸ், எக்கனாமிக்கலி எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இட் empowers the parliament in respect of multi-state cooperative societies and state legislature in respect of other cooperative societies to make the
அப்ராப்ரியேட் லா. ஸோ இது பார்லிமெண்ட்டுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, மல்டிபிள் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸில் வந்து ஒரு அப்ராப்ரியேட் லா கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து 17 salient features நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்னதான் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொன்னாலும் சில பேர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே சில பேர் சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சில கிரிட்டிசிசம்ஸும் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நம்ம அம்பேத்கர் எப்படி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் பார்த்துருக்கோம். So, Constitution of India as framed and adopted by the Constitutional Assembly of India as criticized by the following grounds. என்னென்னலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு, நீ கடன் வாங்கி தான் வாங்கின இந்த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு பாரோடு கான்ஸ்டியூஷன், பேக் ஆஃப் பாரோயிங்ஸ், ஹாட்ச் பாட்ச் கான்ஸ்டியூஷன், பேட்ச் ஒர்க் கான்ஸ்டியூஷன். கடன் வாங்கியிருக்க, பேக் ஃபுல்லாக கடன் ஃபுல்லாக வாங்கி அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனாக போட்டிருக்கோம். ஹாட்ச் பாட்ச் கான்ஸ்டியூஷன்னா ஒரு மிக்சர், கன்ஃபியூஸ்டு மிக்சர், அந்தந்த கண்ட்ரிலேருந்து பிச்சு போட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு மிக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. பேட்ச் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், ஒட்டு போட்ட மாதிரி எல்லாத்தையும் பிச்சு ஒட்டி வச்சுருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேர் அண்ட் இல்லாஜிக்கலாக இருக்குது அப்படின்றப்ப, ஸோ ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேட் நெசசரி மாடிஃபிகேஷன் இந்த ஃபீச்சர்ஸ். நம்ம என்ன தான் அந்த கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் கடன் வாங்கி பண்ணியிருந்தாலும் அதில் நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு செட் ஆகிற மாதிரி அதை நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அமெண்ட் பண்ணியும் அதை மாடிஃபை பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதே கிரிட்டிசிசம்க்கு நம்ம அம்பேத்கர் எப்படி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ one likes to ask whether there can be anything new in the constitution framed at this hour in the history of the world. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அது இருக்கும்போது அதையே நம்ம பேஸாக வச்சு எல்லாத்தையும் பண்ணலாமே, நம்ம ஏன் புதுசாக ஒன்று ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கான்ஸ்டியூஷன்ஸுமே எல்லா கண்ட்ரியோட ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், பாரோ பண்ணதெல்லாம் வந்து பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் வாட் த ஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் should be as long been settled. Similarly, what are the fundamentals of the constitutions recognized all over the world? Given these facts, all the constitutions in their main provisions must look similar. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போனால் எல்லாமே சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஒன்லி நியூ திங்ஸ் வந்து என்ன சேஞ்சஸாக இருக்கும்னா சம் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அக்கார்டிங் டு த கண்ட்ரி, அக்கார்டிங் டு அவர் திங் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா அந்த ரிமூவ் பண்ணியிருப்போம். எது இதெல்லாம் வேணும் எது இதெல்லாம் வேண்டான்றதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ பிளைண்ட் காப்பி ஆஃப் கான்ஸ்டியூஷன், பாரோயிங் கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ரான்சாக்கிங் கிட்டத்தட்ட அலசி ஆராய்ஞ்சு பல கான்ஸ்டியூஷன் அலசி ஆராய்ஞ்சு நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நம்மளை என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்க பதிலை வந்து கொடுத்துருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதிலிருந்து தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதாவது மோர் தென் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதனால் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கார்பன் காப்பி ஆஃப் தி 1935 ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தமாகவே நீங்கள் அதிலேருந்து தானே எடுத்திருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இது வந்து கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் இல்லை அமெண்டட் வெர்ஷன் ஆஃப் த 1935 ஆக்ட். அதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, லாங்குவேஜ் படி பார்த்தாலும் அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் படி பார்த்தாலுமே வந்து இது ஒரு க்ளோஸ் காப்பி ஆஃப் 1935 மாதிரி தான்ப்பா இருக்குது எனக்கும் அப்படின்னு இருப்பார். சார் ஐவர் ஜெனிங்ஸ் அவர் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் டிரைவ்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஃப்ரம் விச் in fact many of its provisions are copied almost textually. அந்த டெக்ஸ்ட்டு கூட மாறாமல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஐவர் ஜெனிங்ஸ் வந்து சொல்லியிருப்பார். நம்ம தேஷ்முக் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவரும் ஒரு மெம்பர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் எசென்ஷியலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 வித் ஒன்லி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஐடென்ட். ஸோ அப்படியே பார்த்தோன்னா 100% நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1935 தான் எடுத்திருக்கீங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பார். ஸோ த சேம் டாக்டர் அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். ஆஸ் டு த அக்வசிஷன்ஸ் தட் த டிராஃப்ட் of the draft constitutions has reproduced a good part of the provisions of the government act of 1935. I make no apologies. நாங்கள் வந்து
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதுலேருந்து தான் நாங்கள் காப்பி பண்ணோம். அதுலேருந்து ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுத்தோம். நான் அதில் வந்து அப்பாலஜிஸே பண்ண மாட்டேன். பிகாஸ் நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதே மாதிரி பாரோ மட்டும் பண்ணலை. நாங்கள் நோ பிளகாரிசம்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் இருக்கிறத அச்சடிக்கலை நாங்கள். பட் நோபடி ஹோல்ஸ் எனி பேட்டன் ரைட்ஸ். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இதெல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு யாருமே ஒரு பேட்டன் ரைட்ஸ்லாம் வாங்கலையே. நம்ம எதுலேருந்து வேணால் நம்ம ஃபண்டமெண்டல் ஐடியாஸை எடுத்துக்கலாமே. ஸோ அதனால் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வருத்தப்படுவேன். என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நாங்கள் எடுத்தது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு வருத்தமே தவிர, மற்றபடி இது ஒரு கார்பன் காப்பி நீங்கள் சொல்கிறதோ இல்லை வந்துட்டு இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு அப்படியே டெக்ஸ்டுவல் காப்பி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்கிறதோ எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. அது நான் வந்து வருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்துட்டு அன்இந்தியன் அண்ட் ஆன்டி இண்டியன். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு த கிரிட்டிசிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அன்இந்தியன் ஆன்டி இண்டியன். எதனால் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியாவை இது ரிஃப்ளெக்ட் பண்ணலை. நம்ம பேஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். பார்லிமெண்ட்ரி ஃபார்மாக இருக்கட்டும், நம்ம பார்லிமெண்ட்ரி இருக்கிறதும் சரி, ஸோ நிறைய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவ் விஷயங்கள்லாம் சரி, நம்ம எல்லாமே பிரிட்டிஷ் வழியாக தானே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால அவங்க வந்து அன்இந்தியன் அண்ட் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So they said that the foreign nature of the constitution makes it unsuitable to the Indian situations or unworkable in India. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனும் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இந்தியாவுக்குலாம் ஒத்து வராது. பிகாஸ் இட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபாரின் நேச்சரில் தான் இருக்குது இந்த கான்ஸ்டியூஷன். அண்ட் அவங்க வச்ச கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அண்ட் அவங்க மூலியமாக தானே இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஹேமந்த் ஐயா அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, வி வாண்டட் த மியூசிக் ஆஃப் வீணா அண்ட் சித்தார். ஆனால் இதில் எல்லாமே இங்கிலீஷ் பேண்டாக தான் இருக்குது நீங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அவர் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்தவங்க தானே, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க எஜுகேட் ஆனவங்க தானே அவங்க இன்ஸ்டிடியூஷனில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தானே இவங்களால கொண்டு வர முடியும். நம்மளுடைய வீணா அண்ட் சித்தார் அந்த ஒரு நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் அந்த மாதிரி பொலிட்டிக்கல்ஸை வந்து இவங்க கொண்டு வந்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பார். ஸோ லோக்நாத் மிஸ்ரா அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஸ்லேவிஷ் இமிடேஷன்ஸ் ஆஃப் த வெஸ்ட் மச் மோர் எ ஸ்லேவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, அடிமைகளுடைய வாசகமாக இருக்குது. அதை விட சொல்ல போனோம்னா நம்ம அடிமைகளாகவே வெஸ்ட்டுக்கு அடிமைகளாகவே சரண்டரான ஒரு இதுதான் இங்கே தெரியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் சாஹூ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, த ஐடியல்ஸ் ஆன் விச் திஸ் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் framed have no manifest relation to the fundamental spirit of India. ஸோ இந்தியனுடைய ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட்டை வந்துட்டு ஒன்று இது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல. திஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் would not prove suitable and would break down soon after being brought into operations. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு சூட்டபிளாகவும் தெரியல. இன்கேஸ் நீங்கள் அப்படி கொண்டு வந்தாலும் இது அவ்வளோ நாள் நிலைக்கும்ன்றது இல்லை, நடுவில் எங்கே வேணால் பிரேக் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, காந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸாவோ இல்லை காந்தியோட ஐடியல்ஸாவோ அவரோட ஃபிலாசபி அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே. அவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷன், அவர் சொன்ன மாதிரிலாம் தெரியலையே. இட்ஸ் சம்திங் பியாண்ட் தட் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தே ஒப்பன் தட் த கான்ஸ்டியூஷன் ஷுட் ஹேவ் பீன் ரேஸ்ட் அண்ட் பில்ட் அப்பான் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸ். ஸோ அதே சேம் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, ஹனுமந்த் ஐயா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மகாத்மா காந்தி அவருக்கு இது கண்டிப்பாக அவருக்கு இந்த வகையான கான்ஸ்டியூஷன் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார், அதை விரும்பவும் மாட்டார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ டி பிரகாசம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்ரிபியூட்டட் திஸ் லேப்ஸ் டு த இட்ஸ் பிகாஸ் அம்பேத்கர் வந்துட்டு காந்திஜியோடைய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ்லேயோ இல்லை அவருடைய நான் வயலன்ஸ் அந்த அவருடைய ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ்லேயும் அவருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாததுனால தான் இதுக்கு மேஜர் ரீசன். ஸோ அம்பேத்கர் நாட் பார்ட்டிசிபேஷன் இன் த காந்தியன் மூமெண்ட் அண்ட் ஆன்டகனிசம் டுவர்ட்ஸ் தி காந்தியன் ஐடியாஸ். ஸோ அதனால தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து காந்தியன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சிடலாம். இது ஜஸ்ட் நம்ம ஓவரால் பார்க்குறோம். ஸோ மனப்பாடம் பண்ணி ஷார்ட்கட் வைக்கிறதுக்கு தனி வீடியோ நான் போடுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எலஃபண்டைன் சைஸ். ஸோ இதில் வந்து இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் ஒரு மேஜர் திங் ஏன் நம்மளுக்கு எலஃபண்டன் சைஸில் இருக்குது அப்படின்றது. இது எப்படியெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார்
ஜெனிங்ஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, the provisions were borrowed not always well selected and that the constitution generally speaking was too long and complicated. ஸோ நம்ம இது பாரோ பண்ணி போட்டதுனால அப்படி அப்படியே எடுத்து அப்படி அப்படியே நம்ம போட்டிருக்கிறதுனால அது வந்து ரொம்ப லாங்காகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்வி கமத் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த எம்ப்ளம் அண்ட் க்ரெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணது வந்து எலஃபண்ட், பிகாஸ் நம்ம அந்த மாதிரி ஒரு பிக் சைஸில் தான் இருக்குது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்டிங் தட் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எலஃபண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, ஐ எம் ஷுர் த ஹவுஸ் டஸ் நாட் அக்ரி தட் வி ஷுட் மேக் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எலஃபண்ட் அண்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேரடைஸ் ஆஃப் த லாயர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து லாயர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் லீகலிஸ்டிக் அண்ட் வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ லீகல் டேர்ம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, லீகல் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப வாஸ்ட்டாகவும் ரொம்ப நிறைய காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருக்கார். மகேஸ்வரின்றவங்களும் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய வகையான லீகல் ஃபேக்ட்ஸ் அண்ட் லா கோட்ஸ் அண்ட் லெஸ் ட்ரூத்ஃபுல் the methods of truth and non-violence வந்துட்டு லெஸ்ஸாக இருக்குது ஃபாலோ பண்ணுறது இதில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு இஸ் லைக் எப்படி இருக்குன்னா சப்போர்ட்டிங் த லாயர்ஸ், லீகல் டேர்ம்ஸ் ஆஃப் தி லாயர்ஸ். அதனால இந்த லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்றத அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேஷ்முக் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஐ ஷுட் ஹவ் எவர் லைக் டு சே தட் த டிராஃப்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் தட் ஹவ் பீன் brought before the house by Dr. Ambedkar seems to my mind to be far too ponderous. அது ஒரு லா மேனுவல் மாதிரி இருக்குது, நிறைய வேர்பேஜஸ் இருக்குது, நிறைய பேடிங்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு வந்து புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் பேரடைஸ் ஆஃப் த லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் லாயர்ஸ் பேரடைஸ் அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்துருப்பாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட நம்ம வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.